குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவர்ஸ் கிளப். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ், செவ்வாய்க்கிழமை செல்வராஜ் சார் வந்து இன்னைக்கு ஆசம் ஒரு டாபிக்கோட நம்மளோட பேச வர போறாரு. ஸோ நம்ம என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல வந்து ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். நாடி சுத்தி. நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி.
நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே, நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம்
ரம். ரம். அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா எம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா. உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து
அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்கள் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு செல்வராஜ் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டையில இருந்து ஆசம் ஸ்பீக்கர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 101 காக்கத்தக்க வாக்குறுதிகள். ஸோ அந்த வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக வர போறாரு. ஸோ வெல்கம் செல்வராஜ் சார். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் ஆடிபிளா இருக்காங்க சார்? ஆடிபிள் ஆடிபிள். எஸ், கிளியரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் நன்றி. நேற்று நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் நன்றி, இன்று நடக்கவிருக்கும் நிகழ்வுகளுக்கும் நன்றி. எல்லாரும் நன்றிகள் அநேகமாக எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். 10 வகையான நன்றிகள் எழுதி பழகுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு என்னால் எழுத முடியவில்லை. இதில் ஸ்பீக்கரில் இல்லை, உள்ளே உட்காந்துருக்கிறதுனால நான் எழுதலை. அப்புறம் எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு மீண்டும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா சொன்னோம்னு சொல்லிட்டு அவர் 101 காக்க தகுந்த வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு ஆதர் அந்த ஆதர் முன்னுரை எண்ணுரை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இல்லையா? அப்படி எழுதும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது, இந்த 101 ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடாதீங்க. அது ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு சிற்றுண்டி சாப்பிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிட்றாதீங்க. இது சரியா சொன்னோம்னா 101 வகையான சுவை உணவுகளை நாங்கள் படைச்சிருக்கிறோம். அதனால அதை மெதுவாக படிங்க, ஆறாமற படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த 101 உண்மையிலே 101 உங்களுக்கு படைக்க முடியாது ஒரே நேரத்தில். ஸோ 10 படைக்கிறதையாவும் அந்த நேரம் பற்றாக்குறையாக மாறிவிடும். ஸோ அந்த 10வது இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நேரம் எப்படி எது அமையுதோ அதுக்கு தகுந்தாப்புல முடிச்சுக்கிடலாம். அதில் அந்த 101லையும் பார்த்தீங்கன்னா அவர் 5 வகையான டாப்பிக்காக பிரிச்சிருக்கிறாங்க இந்த ஆதர். 5 வகையில் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான வாக்குறுதி அப்படின்ட்டு ஒரு வகையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் உத்தேசம் சரியாக பார்த்தீங்கன்னா 25 வாக்குறுதிகள், 25 டாபிக், 25 வகையான வாக்குறுதிகள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான வாக்குறுதி அப்படின்ற தலைப்புல கொண்டு போயிருக்காங்க. அடுத்து இன்னொரு அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா உங்கள் உதவியாளர்களுக்கு தரும் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. 17 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. 3வது அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு நானே தரும் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு 36 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என் உலகத்துக்கு நான் அளிக்கும் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. 7. அதே போல பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயம் என்னை படைத்த இறைவனுக்கு நான் தரும் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 வாக்குறுதிகள் இருக்குது. ஸோ டோட்டலா 101 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. இதுல ஒன்னொன்னும் உண்மையிலேயும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய வாக்குறுதிகள் தான்.
தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஐட்டங்கள் தினசரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் இதுகளை குறித்து தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் டாபிக் ஒன்றுன்றது அத்தியாயம் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு நீங்கள் தரும் வாக்குறுதி அஹ், அப்படின்னு சொன்னோம்னா குடும்பத்தோட நம்ம ஒன்றி அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், பழகுறோம், நண்பர்களோட பழகுறோம். சிலர்களை நேசிக்கிறோம், சில நண்பர்களை நேசிக்கிறோம். இப்படி இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியானது அஹ், அதை மீறக்கூடாத ஒரு வாக்குறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய அஹ், நடைமுறை அல்லது உன்னுடைய பலம் நீ யாரு என்னது அப்படின்றத நீ கொடுக்குற வாக்குறுதி அல்லது நீ சொல்ற பேசும் பேச்சால் மட்டும்தான் அது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் எப்படின்னு சொன்னா குடும்பத்துக்கு கொடுக்கும் வாக்குறுதி அப்படின்றதுல ஒரு உதாரணம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா இருக்கிறாரு, மகன் இருக்கான். இந்த மகன் அப்பாட்ட கேட்குறான், அப்பா இன்னைக்கு நைட்டு நீங்க வேலை விட்டு வந்த பிறகு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்க அருண் ஐஸ்கிரீம்ல போயிட்டு எனக்கு ஒரு கார்னட் ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா, நான் சாப்பிடணும், 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறான். ஓகே அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. சந்தோஷமா இருக்கான் பையன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைப்பளு வேற சில காரணங்களுக்காக அவர் ஒரு மீட்டிங் அப்படின்ற காரணங்களுக்காக வர முடியல அன்னைக்கு தேதியில. சப்போஸ் ஒரு மண்டேன்னு வச்சுக்கிறோமே, அந்த மண்டேல வர முடியல. இப்போ மறுநாளும் எதிர்பார்க்குறேன், 2 நாள் ஆயிடுது. 3ஆம் நாள் அவருடைய வாக்குறுதி என்னவா இருக்கும் அப்படின்றதான். அப்போ இந்த இடத்துல ஒரு பையனுக்கு ஒரு ஏமாற்றம். அந்த பையனுடைய ஏமாற்றத்தினால அவங்க அப்பாவுடைய இமேஜ் இந்த இடத்துல என்னவா மாறும், அதுதான் இந்த வாக்குறுதியை நம்ம காப்பாற்றப்பட வேண்டியவை அப்படின்றது. இப்படி உதாரணத்துக்கு இப்படிதான் ஒரு உதாரணமா சொல்றேன். இப்படி 101க்கும் ஒவ்வொரு உதாரணங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. இதுதான் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு தரும் வாக்குறுதி அப்படின்றாங்க. அப்புறம் உங்களுடைய கூட்டாளிகளுக்கு நீங்கள் தரும் வாக்குறுதி. கூட்டாளிகள்னு சொன்னா தொழில்முறை கூட்டாளிகளா இருக்கலாம், அல்லது இந்த நேரத்துல இப்ப நம்ம எல்லாரும் அனைவரும் இப்ப உட்கார்ந்து அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்ற வகையில இருக்கலாம், அல்லது தொழில் முறையில நாம அம்பையில இருந்து கூட்டாளிகளா இருக்கலாம். இப்படி அல்லது நம்ம வாழ்க்கையில இருக்க தொழில் முறையில இருக்கிறது அவங்களுக்கு நாம என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறோம், அவங்களோட எப்படி நம்ம பழகுறோம், நம்ம வாக்குறுதியை காப்பாத்துறோமா அப்படின்ற அதுகளை பத்தி சொல்றதான் பண்பு நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய நம்பிக்கைகள், இதுகளை பூரா கூட்டாளிகளிடம் பகிர்ந்துக்கிறத பத்தி தான் சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்களே தரும் வாக்குறுதி அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்காக நான் என்ன செய்யறது அப்படின்றத பத்தி என்னுடைய பழக்க வழக்கங்கள், எதிர்மறை சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகள், நான் என்ன இந்த சமுதாயத்துக்காக சோசியல் ஒர்க்கு, இதுகளெல்லாம் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது அந்த உங்களுக்கு நீங்களே தரும் வாக்குறுதி அப்படின்னு சொல்றது. இந்த உலகத்துக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் தரும்ன்றதுல நலிந்தோருக்கு நம்பிக்கை தரும் வாக்குறுதி. நீங்கள் நலிந்தோருக்கும் சமுதாயத்தை உயர்த்துவதற்காகவும் நீங்கள் தரும் வாக்குறுதி அப்படின்றத இந்த உலகத்துக்கு நீங்கள் தரும் வாக்குறுதி அப்படின்னு சொல்றாங்க. உங்களை படைத்தவனுக்கு நீங்கள் தரும் வாக்குறுதி. ஸோ அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியை நினைக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை படிக்கும் பொழுது வாக்குறுதியை தினசரி நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நம்பிக்கைக்குரிய வாக்குறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல இன்னைக்கு அதாவது நாளைய நாள் ஒரு அருமையான நாள். அந்த நாளைய நாளை நான் இன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம எல்லாத்துக்கும். அதாவது ஒரு சில இதுகளை பேசும் பொழுது அதுகள் இருக்கிறதுல மட்டும் பேசாம இந்த உலகத்துல நாம சமுதாயத்துக்கு நாம செய்யறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த சமுதாயத்துக்காக செஞ்ச ஒரு முதல் பெண்மணியை பத்தி ஞாபகம் வருது. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா
தான் முத்துலட்சுமி ரெட்டினே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யாரு என்னன்னு கூட சிலருக்கு தெரியாது. ஆனா அந்த முத்துலட்சுமி ரெட்டின்ற பேர்ல தமிழ்நாடு அரசுல நிறைய நலத்திட்ட உதவிகள் இருக்குது. அந்த முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த நாள் நாளைக்கு பிறந்த நாள். 1867 1886 ஜூலை 30 1886 அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க புதுக்கோட்டையில பிறந்திருக்கிறாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹைஸ்கூல்ல படித்த முதல் பெண்மணி. அந்த புதுக்கோட்டையில இருக்கிற மகாராஜா மேல்நிலைப்பள்ளியில, அந்த இப்போதைக்கு மேல்நிலைப்பள்ளியா இருக்கு, அப்போ பாடசாலையா இருந்தது, அங்க படித்த முதல் பெண்மணி. இந்தியாவிலேயே, அதுவும் தமிழ்நாட்டிலேயே முதல் மருத்துவர் அப்படின்றது அவங்க தான். அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். முதல் பெண்மணின்னு சொல்லும் பொழுது டாக்டருக்கு படிக்க போனதை அவங்க ஊர்ல யாருமே ஒத்துக்கல. எல்லாரும் ஏசுனாங்க, பெண்கள்லாம் அவங்கள ஏசுனாங்க. ஆண்களை பத்திய ஒரு உடல் உறுப்புகள், பெண்களை பத்திய உடல் உறுப்புகளை ஆண்களோட சேர்ந்து படிக்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஏளனங்கள் அந்த காலத்துல பார்த்துக்குங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. 125 வருஷம் ஆச்சு நாளைக்கோட அவங்களுடைய பிறந்த நாள் வர்றப்ப. ஸோ அப்பயும் எப்படி பேசியிருப்பாங்க, பயங்கர எச்சுக்கள். அவங்க என்ன செய்வாங்கலாம், ஒரு பிராமின் குடும்பத்துல பிறந்தவங்க. அதனால பாத்தீங்கன்னா கூண்டு வண்டிக்குள்ள உட்காந்து பின்னால துணியை கூட போட்டு பொத்திக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம், கல்லூரிக்கு போவாங்களாம். ஸோ அவ்வளவு கேவலமா பேசின மக்கள் மத்தியில தான் அவங்க போய் படிச்சிருக்கிறாங்க. காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல முக்கியமா சொல்ல வேண்டிய இந்த இடத்துல, இந்த கல்லூரியில 29 30 பேர் படிச்சிருக்கிறாங்க. 29 ஆண்கள், ஒரே ஒரு பெண். அந்த மருத்துவ இதுல அவங்களுடைய ப்ரொஃபஸர் நாளைக்கு ஹியூமன் பாடி அனாட்டமியை பத்தி சொல்லி தர்றதுக்கான நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்களும் பெண்களும் எப்படி ஒரே நேரத்துல இருந்து அதை படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, 29 ஆண் மாணவர்களும் சேர்ந்து அந்த பிரின்சிபல் அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட, அந்த லேடி வந்தா நாங்க உள்ள வரமாட்டோம், ஏன்னா பெண் ஒரு ஆணை பத்தி உறுப்பை பத்தி பாக்குறதுக்கு பெண் பக்கத்துல இருந்து பேச முடியாது, பார்க்க முடியாதுன்னு இருக்காங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும்ட்டு. மறுநாள் காலையில முடிவு பண்ணாராம் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் அந்த ப்ரொஃபஸரு, நீங்க 29 பேர் தேவையில்லை, நான் அந்த ஒரு லேடிக்கு மட்டும் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆணுடைய இதை பத்தி நடக்கும் பொழுது ஆண்கள் அல்லது பெண்களுடைய உறுப்புகளை பத்தி 2 பேரும் இருந்து சேர்ந்து செய்யற ஒரு செயலுக்கு அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க, கூச்சமா இருக்கும்னு அப்படின்ட்டு. பட் எடுத்த ஒரு முடிவு அப்படி. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கும்போது முக்கியமான ஒரு இது. ஸோ அந்த முத்துலட்சுமி ரெட்டின்றவங்க முக்கியமானவங்க. ஸோ அவங்க சமுதாயத்துக்கு செய்த முதல் இதுன்றதுக்காக அவங்கதான் முதல் தமிழ்நாட்டுல முதல் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன், முதல் பெண்மணி டாக்டர். ஸோ அதனால அவங்க சொல்ல வர்றேன், இந்த சமுதாயத்து பணின்னு சொல்லும் பொழுது அவங்கள சொல்ல வந்திருக்கேன். ஸோ அது அவங்கள பத்தி ஒரு சிறு குறிப்பு. நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க ஏதாச்சும் தவறா சொல்லியிருந்தேன்னா திருத்திக்கங்க. வெரி குட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு தரும் வாக்குறுதி அப்படின்ற ஒரு அத்தியாயத்துல இருந்து எடுத்துக்கிறேன். எனது திருமண பந்தத்தை நான் காக்க உறுதி கூறுகிறேன் அப்படின்னு நம்பர் 1. அதுல ஒரு நிறைய சொல்லியிருக்காங்க, ஒரு 25 வகையான சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அதுல முதல் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு சின்ன சின்ன குறு தலைப்புகளாக கொடுத்திருக்காங்க. முதல் தலைப்பு, எனது திருமண பந்தத்தை நான் காக்குறதுக்காக உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அந்த இதுல என்ன செஞ்சிருக்காங்க, 101 தலைப்புக்கும் 101 சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த புக்ல. அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா புக்கையும் வெளிநாட்டு ஆதரவுகளை பூரா பாத்தீங்கன்னா தமிழ்ல மன்சூல் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், குமாரசாமின்னு இருக்கும். பட் இதை மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த புக்கை மட்டும் ஆக்சுவலா லலிதா கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், லலிதா கல்யாண சுந்தரம் அப்படின்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க.
அது ஒரு 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 வகையான நடையில தான் இருக்குது மற்ற புத்தகங்களுக்கு இதுதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுகளோட நேற்று நான் போன வாரம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்ற தலைப்பில் 153 தலைப்புகள் இருந்தது. அதுலேயும் அந்த சுகி சிவம் அவர்கள் சொல்லியிருந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு மகான் அல்லது ஒரு பெரிய மனுஷரை மேற்கோள் காட்டி தான் அவங்களுடைய வெற்றியை சொல்லியிருப்பாரு. அதே போல இந்த புக்லையும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொருடைய வெற்றியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனது திருமண பந்தத்தை காக்க நான் கூறும் உறுதிமொழி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஃபர்ஸ்ட்ல ஹென்ரி ஃபோர்டு எல்லா பேருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாரு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹென்ரி ஃபோர்டுடைய 50வது திருமண நாள்ல அவரை பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் இல்லறத்தில் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாங்க. என்ன வேலை எனக்கு இருந்தாலும் நான் என்னுடைய மனைவியுடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவிட நான் தயங்குவதில்லை, மறுத்ததில்லை. எப்படி வேலை இருந்தாலும் நான் என்னுடைய மனைவியுடன் நான் போய் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடை நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். குடும்பத்தை பற்றி பேசுறது, மக்களை பற்றி பேசுறது, எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்காக நான் என்னுடைய நேரத்தை செலவிடுவேன். ஹென்றி ஃபோர்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதனால் அது என்னுடைய பிஸ்னஸை வெற்றிகரமாக என்ன ஃபார்முலா நான் அடாப்ட் பண்ணுறனோ, வெற்றிகரமாக செய்வதற்காக என்ன ஃபார்முலா நான் அடாப்ட் பண்ணுறனோ அதே ஃபார்முலாவை இங்கே குடும்பத்திலே நான் வெற்றிகரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரெண்டையும் ஒரே இதாத்தான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் ஹென்றி ஃபோர்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபோர்டு காருடைய ஓனர், தயாரிப்பாளர். அவர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கார் தான் தயார் பண்ண முடியும். அவருடைய மோல்டு அங்கங்கே தனித்தனி மோல்டுகள் இருக்கும். அவர் அந்த மோல்டை எடுத்து அசம்பிள் பண்ணி அதை செய்யறதுக்கு ஒன்னொன்றுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கார் அப்படின்ற விதத்தை அவருடைய கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்குமா. ஒரு முறை என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய அந்த இறைச்சி கடைகள், மாட்டு இறைச்சி கடைகள் அது பெரிய லெவல்ல இருக்கிறோம். அதுல ஒரு சக்சஸ் ஆன ஒரு மாட்டு இறைச்சி கடை போயிருக்கிறாரு. அது ஃபாரின் அங்கங்க எல்லா வெளிநாடுகளுக்கும் எல்லா ஏரியாக்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு மாட்டு இறைச்சி கடை. இவங்க எவ்வளவு சக்சஸா செய்யறாங்கன்ற பார்க்க போவோம் அப்படின்னு அந்த ஃபேக்டரிக்கு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா அப்படியே மேல லைன் கட்டி அப்படியே வரிசையா பெல்ட்ல, கன்வேயர் பெல்ட்ல மாடுகள், மாட்டு இறைச்சி அப்படி வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த இதுல ஒவ்வொன்றா ஒரு இடத்துக்கு போகும், போனோடனே ஒன்று பிரிக்கும், இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொரு பிரிக்கும், இப்படி ஒன்று ஒன்றா பிரிக்கிற மாதிரி அந்த கன்வேயர் பெல்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு தான் ஐடியா வந்திருக்கு. ஸோ இதே போல் நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஒவ்வொரு இதையும் ஃபிட் பண்ணுற மாதிரி. நம்ம ஏற்கனவே நம்ம அப்ளைன் லீடர் சொல்லியிருப்பாங்க, இந்த 2 நிமிஷத்தில் ஒரு காரை மாற்றி அமைக்கிறது, அந்த பந்தய காரில் எப்படி மாற்றி அமைக்கிறாங்க, அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்து என்னென்ன செய்வாங்க, அசம்பிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளைன் லீடர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. அதே போல இவருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கன்வேயர் பெல்ட்ல வரும், அப்படி அப்படியே அசம்பிள் பண்ணும், அப்படியே வெளியே டெலிவரி ஆகும் அப்படின்ற ஒரு மெத்தடை ஒரு இதில் கண்டுபிடிச்சேன். ஒரு மாட்டிறைச்சி கடையில் போய் தான் பார்த்தேன். அதை நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த ஹென்றி ஃபோர்டு அப்படின்னு சொல்றவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபோர்டு கார் உலகளவு அளவில் இருக்குது. அது அவருடைய சக்ஸஸுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுது நம்மளுடைய பந்தம் அப்படின்னு சொல்றது மோதிரம் மாற்றுறதோட முடிகிறது இல்லை, அல்லது திருமணத்தை போயிட்டு பதிவு பண்றதோட முடிகிறது இல்லை. வாழ்விலும் சாவிலும் அதை எல்லாரும் ஒத்துப்போ கரெக்டா இருக்கணும். அவங்களுடைய எண்ண அலைகள் நமக்கு இருக்கணும், நம்மளுடைய எண்ண அலைகள் அவங்களுக்கு மனைவிக்கு போய் சேரணும். ஸோ அப்படி ஒரு திருமண பந்தம் இருந்தா மட்டும்தான் அது நம்ம வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வாழ்க்கை துணைக்கு நீங்கள் தரும் வாக்குறுதி நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதை நீங்க ஒழுக்கத்தோட அதை கடைபிடிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஓட்டையும் இல்லாத ஒரு உறுதியான கப்பலா இருந்தாத்தான் தண்ணி வராம கவிழாம அந்த கப்பல் போகும் அப்படின்றத ஒரு உதாரணமா இங்க சொல்றாரு. ஸோ அது குடும்பத்துக்கு சொல்றது. ஸோ நான் என் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பேன் அப்படின்னு 2வது அந்த அத்தியாயம் 1ல 2வது டாபிக், என் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அதுலதான் அந்த ஐஸ்கிரீம் கதை வந்தது.
குழந்தைகளுடன் தினசரி ஒன்றா உட்காரணும், நேரத்தை செலவு பண்ணணும். இன்னொன்று நான் எப்படி என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய மனைவியுடைய ஆக்டிவிட்டீஸ், எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் எங்களுடைய குழந்தைகளுடைய பேச்சுவார்த்தைகள் அமையும். பெண் பொய் சொல்றதுன்னு சொல்றது, அல்லது தவறான ஒரு தகவல்களை பரிமாற்றம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் இருந்தா நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் நம்மளுடைய குழந்தைகள். ஸோ அது அப்போ நாம தான் ஒரு ஹீரோ, நம்ம குழந்தைக்கு நாம தான் ஒரு ஹீரோ. அப்ப நம்மளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம பழக்க வழக்கங்கள் தான் குழந்தைகளுக்கு வரும். ஸோ அதனால நீங்க குழந்தைகள்ட என்ன மாதிரி நீங்க பழகுறீங்களோ, எப்படி இருக்கிறீங்க, ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் பெரிய நபர்கிட்ட கேட்டிருக்காங்க. இது இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த குழந்தைகளுடன் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதிக்கு இங்கேயும் ஒருத்தர் ஒரு ஆங்கில கவிஞர் ஜான் வில்மார்ட் அப்படின்ற ஒரு கவிஞர்கிட்ட இந்த அவருடைய வாழ்வையில எப்படி கடைபிடித்தார் இந்த குழந்தைகளுடன் இருக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு நண்பர்கிட்ட ஒரு தலைவர்கிட்ட எடுத்துக்காட்ட பேசி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாலேயும் 6 வகையான வாக்குறுதிகளை என் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அந்த 6 வகையையும் நான் கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறாரு. மனசுல ஓட்டத்துல என்ன ஓட்டங்கள் இருந்திருக்கிறாரு, நல்லவராகவோ கெட்டவராகவோ நேர்மையானவராகவோ ஒழுக்க சீலராகவோ ஒழுக்கமற்றவராகவோ நாம் நம் குழந்தைகளுக்கு முன்னாலே நடந்து கொண்டால் எப்படி நடந்துகிறோம் அதுதான் அந்த குழந்தைகளுடைய அளவுகோல். அதை பத்தி தான் நம்மளுடைய குழந்தைகள் பார்க்கும். அப்ப அதாவது ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, துணி நெய்தல், நம்ம வீட்டுல ஒரு துணி நெய்யறோம் அல்லது ஒரு இடத்துல ஒரு துணி ப்ரொடியூஸ் ஆகி வருதுன்னு சொல்லி சொன்னா, அதுல ஓட்டைகள் இல்லாம, இடர்கள் இல்லாம, முடிச்சு இல்லாம ஒரு துணி வெளியில வரணும். ஸோ அப்பத்தான் அந்த துணி நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அந்த துணி நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இடர்கள் இருக்கக்கூடாது. அது போல ஒரு குடும்பம், மனைவி அல்லது குழந்தைகள் நேர்த்தியாக இருக்க வேண்டுமெனில் அந்த துணி மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நாம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அதைத்தான் நம்ம குழந்தைகள் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. 2வது வாக்குறுதி முடிஞ்சது. 3வது வாக்குறுதி வந்து, என் குடும்பத்தோடு நான் செலவழிக்கும் நேரத்தை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு கால்ஃப் வீரர், இந்த ப்ரொஃபஷனல் கால்ஃப் வீரர் பால் அஜிங்கர் அப்படின்ற அப்படி ஒரு நண்பர் இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்க எப்படி உங்க குழந்தைகளை வளர்க்குறீங்க, நீங்க குடும்பத்தோட எப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா, குழந்தைகள் ஒரு முறை சிறியவர்களாக இருக்கிறார்கள், அந்த வாய்ப்பை தவறவிட்டால் பெரியவர்களாகி விடுவார்கள். ஸோ நம்ம கற்றுக் கொடுக்குற நம்மளுடைய நேரம் அவங்களுடன் ஒதுக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எந்த நேரம் குழந்தைகளுடன் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பேரண்ட்ஸு ஒன்று குழந்தைகளை கண்டிக்கிறது, அல்லது அவங்கள திருத்துறது, அல்லது அவங்களை கட்டுப்படுத்துறது, இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. இந்த 3 மட்டுமே நீங்க ஒரு அப்பாவோட ஒரு அம்மாவா இருந்து நீங்க செயல்படுறதுக்கு முன்னுக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பழகி ஜாலியா இருந்து அவங்க கேட்கறத பேசி அதுக்குன்னு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கீடு செய்யுங்கள் உங்க குழந்தைகளோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது இதை சொல்றாங்க. இப்படி நிறைய சொல்லி வர்றாங்க. நான் இப்படி ஒன்னொன்னுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டுகள் அது நிறைய சொல்லிக்கிட்டே வந்தேன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய நேரத்தையும் நம்ம கணக்கிட்டே ஆகணும். அப்போ அந்த கண்டிக்கிறது, திருத்துவது, கட்டுப்படுத்துவது, இந்த 3 தவிர மீதி எல்லாம் பல பேரண்ட்ஸ் அதுல தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, நேரமின்மை காரணம். அது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு கணவரும் மனைவியும் 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு பணமின்மை. இந்த பணத்தை செலவு பண்ணணும், அல்லது பட்ஜெட்டுக்குள்ள வாழணும், அல்லது அந்த நம்ம கொஞ்சம் நல்ல வழியில நிறைய செலவு பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் சம்பாத்தியம் பண்றதும் அது செய்ய வேண்டியிருக்குது. ஸோ 2 பேருமே வேலைக்கு போறதுனால இப்ப நம்ம இங்க மட்டும் இல்ல, இது இந்த இந்த கிரீஸ் கலாச்சாரம் அல்லது ஆயா கலாச்சாரம்ன்றது தமிழ்நாட்டுல வளர்ந்தது, இந்தியாவில இருந்து பிறந்தது இல்லை, வெளிநாட்டுல இருந்து பிறந்தது தான். அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன 2 பேரும் வேலைக்கு போறது, 2 பேர் வேலைக்கு போகும் பொழுது குழந்தைகள் என்ன செய்யறது, ஒண்ணு பக்கத்துல ஒரு லேடிட்ட நம்ம வீட்லயே ஒரு லேடியை போட்டு பார்க்க விடுறோம் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, அல்லது பக்கத்துல இருக்கிற ஒரு
கேர்டேக்கர்ஸ் பிளேஸ்ல, அதுக்கு பேர் இந்த கிரீச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அங்க கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறோம். ஸோ இங்க விடுறது தான் முதல் தவறுக்கு இதாகும், அடித்தளமாகுது. ஆனால் பொருளாதார ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது அந்த தவறு செஞ்சுதான் ஆகணும். நம்ம அந்த அப்படிதான் விட்டுதான் ஆகணும். ஆனால் அங்க விடுற நேரத்தை இந்த குழந்தைகளுடையும் சந்தோஷமா இருந்து நீங்க செலவு பண்ணா மட்டும்தான் அந்த வளர்ச்சியானது, அந்த அந்த இவங்க அப்பா அம்மா பிள்ளைகளோட இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வளராது. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசி பழகுனீங்கன்னா நல்ல முறையில அஹ், நல்ல முறையில அவங்களுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்ல வர்றாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டாபிக் அதுல ஒரு டாபிக் 4, ஒரு நல்ல சூழ்நிலையை வீட்டில் பராமரிக்கிறேன் அப்படின்றத உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது ஒரு உறுதிமொழி. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலோசகர், அதாவது ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி இதுல ஒருத்தரை பேட்டி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கெஸ்ட் அல்லது ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பரை வீட்டுக்கு வர வைக்கிறோம், அல்லது அடுத்தவங்களே வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள அவங்க அடி எடுத்து வைக்கும் பொழுதே நம்முடைய சூழல், சுச்சுவேஷன், அமைப்பு இதுகளெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் வர்றது மாதிரி இருக்கணும். கண்ட இடத்துல கண்ட பொருட்கள் இருந்தாலேவும் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கும். சிலர் வீட்டுல பார்த்தீங்கன்னா, போகும் பொழுதே எதிர்த்தாப்புல செருப்பை வச்சு இது விளக்கமாற வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஒரு எண்ணங்கள் பாருங்க, நம்ம போகும்போது இதை வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சிலருக்கு தோணும். ஸோ அந்த காலத்துல பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொடுகுறி சாஸ்திரம் இல்ல, அதாவது நம்ம வரும் பொழுது போகும் பொழுது நம்ம அமைப்புகள் நம்ம என்ன நடைமுறை சாஸ்திரம் எப்படி நடக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தேவும் நம்மளுடைய இவர் என்ன மாதிரிப்பட்டவர் அப்படின்றத கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அது போல ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இருக்கணும். போனோமா, உட்காந்தோமா, பார்த்தோமா, அவங்க வரவேற்பு இருக்கணும். அந்த வீட்டில் எல்லாரும் ஒன்னோட ஒன்று பேசிப்பானும். இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, சரி அப்பா அம்மா பேச போறாங்க, யார்கிட்டயும் பேச போறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, என் பையன் என் பொண்ணு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, சரி அவங்க ஏதோ பேச போறாங்க, நல்லது பேசட்டும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்க ஒதுங்கிக்கிறணும். அவங்க 2 பேரும் 4 பேர் உட்காந்து பேச வேணும். அல்லது ரிலேட்டிவ்ஸா இருந்தாங்கன்னா எல்லாரும் பக்கத்துல உட்காந்து ஜாலியா சந்தோஷமா உட்காந்து பேசணும், அவங்க தருணங்களை பகிர்ந்துக்கிறணும். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன், ஒரு அமைப்பு ஒரு வீட்டுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு நம்மளுடைய குடும்பத்தை பத்தி ஒரு அபிப்பிராயம், அவங்களுக்கு ஒரு அருமையான குடும்பம், நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில நல்லா வாழ்றாங்க, இது போல நாமளும் இருக்கணும் அப்படின்றத அவங்களும் வளர்த்துக்கிறதுக்காக ஒரு உதாரணமா அமையும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி கெஸ்ட் வரும் பொழுது எல்லாரும் அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை பராமரிங்க, வீட்டையும் அதே போல பராமரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4வது டாபிக் முடிச்சுக்கிறாங்க. என் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்றது 5வது டாபிக். ஸோ இப்படி இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாருமே இப்போ காலையில ஹெல்த்துக்காக மட்டும் நம்ம உட்காரல, வெல்த்துக்காகவும் உட்கார்ந்துருக்கிறோம். ஹெல்த் அண்ட் வெல்த். ஸோ என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கணும், என்னுடைய பொருளாதாரத்தை நான் பராமரிக்கணும்னு சொல்லி சொன்னா, இப்போ நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறது ஹெல்த்துக்காக மட்டும் இல்லை, ஹெல்த் அண்ட் வெல்த் செகண்டரி, அடுத்தது வெல்த். நம்மளுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காகவும் உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆகணும். ஸோ அந்த அந்த பொறுப்பும் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் அந்த பொருளாதார பொறுப்பு தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இந்த பொருளாதாரம், இது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், நம்மளுடைய எல்லாமே நம்ம மனப்பான்மை தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அதுக்கும் புக்குகள் நிறைய படிச்சிருக்கிறோம். நம்புதலின் அதாவது நம்புதலின் மேன்மை அப்படின்னு சொல்லி கூட புக்கு படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்புதலின் மேன்மை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. அவர் பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குப்புசாமி, ஒரு நண்பர், ஒருத்தர் இருக்கிறாரு, குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருன்னா பழைய பொருட்கள்லாம் எடுத்து சேகரித்து அதை விற்பனை பண்ற ஒருத்தர். நிறைய பணம், ஓரளவுக்கு சாதாரணமா இருந்தவர் ஓரளவுக்கு பணத்தோட
இருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் ஒரு அருமையான அந்த சென்ட்டு, வெளிநாட்டு சென்ட்டு ஒரு பாட்டில் அந்த பழைய பொருட்களோட கிடைக்குது. அவர் பெரிய பாட்டில் இருக்கு. அவர் என்ன செய்றாரு, வீட்டுக்கு வராரு, குட்டி குட்டி பாட்டில்ல பிரிச்சு அடுக்கி வச்சுடுறாரு. அ அடுக்கி வச்சுட்டு அதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட அடுக்கி வைக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, எந்த நேரமும் தொப்பி போட்டுட்டே இருப்பாரு. அவர் பேரு கடைசியில ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அ குப்புசாமி, குல்லா குப்புசாமி, குல்லா குப்புசாமி, தொப்பி குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு எந்த நேரமும் தொப்பி போட்டே இருப்பாரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு, இவர பார்க்க வர்றாரு. அ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது, "எப்படா அந்த தொப்பிய மாத்தப் போற? பழைய தொப்பிய?" அப்படின்னு கேட்கிறாரு. "மாத்திக்கிறோம், மாத்திக்கிறோம். அந்த இருக்கு பாரு, அந்த சென்ட் பாட்டில் பூரா வித்தோனே மாத்திக்கிறேன்." அப்படின்ட்டு இருக்காரு. "சரி வாயா குளிக்க போவோம்." அப்படின்ட்டு 2 பேரும் ஸ்விம்மிங் பூல் குளிக்க போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இதே போல ஒரு தொப்பி அணிந்த ஒரு அந்த ஏரியா அந்த ஜட்ஜு ஒருத்தர் வர்றாரு. அந்த ஏரியா ஜட்ஜு அவரும் அந்த தொப்பிய கொண்டு வந்து கழட்டி வச்சுட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த குப்புசாமி அண்ட் ஹிஸ் பிரதர் அந்த ஃப்ரெண்டு 2 பேரும் வேகமா குளிச்சுட்டு வர்றாங்க. வரும்பொழுது பார்த்தா, அவருடைய தொப்பிக்கு பதிலா வேற தொப்பி இருக்குது. அப்ப இவர் என்ன செஞ்சுறாரு, நல்லா புது தொப்பியா இருக்கு. சரி பரவால்ல, இது நம்முடைய ஃப்ரெண்டோட வேலையாத்தான் இருக்கும்னு எடுத்துட்டு மாட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா குளிச்சுட்டு வந்து பார்த்து அ நீதிபதியோட தொப்பியா போயிருது அது. நீதிபதி வர்றாரு, "என் தொப்பிய காணோம்" அப்படின்ட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. போலீஸ் வருது, தேடுது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல பழைய தொப்பி கிடக்கு. அத பார்த்தோனே இதுக்கு பக்கத்துல இருக்க அ கிராம மக்கள் சொல்றாங்க. அவங்கலாம் சொல்றாங்க, "ஏய் இது குப்புசாமி தொப்பில்ல" அப்படின்னு. "அப்படியா? அப்ப குப்புசாமி வீட்டுக்கு போயிருவோம்" அப்படின்னு குப்புசாமி வீட்டுக்கு வர்றாங்க. குப்புசாமிய பார்த்தோன்னு சொல்லி சொன்னா, அவன் ஆமா இது அவருடைய ஜட்ஜுடைய தொப்பி இருக்கு. "நீ திருடிட்டு வந்துட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொப்பிய எடுத்து குடுத்துட்டு, அவருக்கு ஒரு ரூ. 1000 ஃபைன போட்டு விட்டுறாங்க போலீஸ்ல இருந்து. என்னடா இது இந்த தொப்பியோட இவ்வளவு கேவலமா போச்சே அப்படின்ட்டு இவரு என்ன செய்றாரு, தொப்பிய தூக்கி ம் இதுல நீர்நிலைகள்ல எறிஞ்சுறாரு. அங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீர்நிலைகள்ல இருந்த அந்த ஒரு மீன் பிடிக்கிற மீனவர் என்ன செய்றாரு, "என்னடா இது நம்ம குப்புசாமி தொப்பியா போச்சு, தெரியாம வந்து போட்டாரே" அப்படின்ட்டு திருப்பி எடுத்து தூக்கி எறியுறாரு. அந்த குப்புசாமியுடைய வீட்டுக்குள்ள வந்து விழுகும் பொழுதே அதுல இருக்கிற அந்த சென்ட் எல்லாமே தவறி கீழ விழுந்துருது. ச்சே! இந்த தொப்பினால நமக்கு ரூ. 1000 அங்கேயும் நஷ்டம். இதுல இருக்க சென்ட் பூரா நஷ்டமா போச்சு அப்படின்னு என்ன செய்றாரு, இந்த தொப்பிய ஒரு கல்லுல கட்டி ஒரு அ குடிநீர் த இது குடிநீர் தொட்டியில கொண்டோய் போட்டு வந்துர்றாரு. இனிமேல் எவனும் வரமாட்டானே அப்படின்ட்டு. நம்மளுக்கு துப்பி வராதுன்னு. பார்த்தா குடிநீர் திடீர்னு கார்ப்பரேஷன்ல திடீர்னு ஒரு நாளைக்கு குடிநீரே வரல. என்னடா தண்ணியே வரலன்னு போய் தொட்டியில ஏறி பார்க்குறாங்க. இவனுடைய தொப்பி போட்டு அடைச்சு கிடக்குது. உடனே திருப்பி கார்ப்பரேஷன்ல இருந்து வந்து இவனுக்கு ஒரு ஃபைன போட்டு விட்டுறாங்க. ரூ. 2500 ஃபைன போடுறாங்க. தொப்பினால நமக்கு ரூ. 2500 நஷ்டமா போயிருச்சே அப்படின்னு நினைச்சுறாரு. திருப்பி அத நல்லா ஒரு துணியில ஏதோ ஒரு தீய பொருத்தி தூக்கி எறிஞ்சிடுறாரு. வீட்ட விட்டு வெளிய தூக்கி எறிஞ்சிடுறாரு. காத்தடி காலமா போச்சு. தொப்பி அப்படியே பறந்து அந்த தீயோட பறந்து போன தொப்பி அவர் வீட்டிலேயே விழுந்து தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில வர்றாரு. வீடு இழந்து போய் இருக்கிறார். இத இத ஒரு ஒரு அ ஒரு குருவானவர் இத ஒரு சிஷ்யர்ட்ட இந்த கதைய சொல்றாரு. அப்படியா? அப்போ ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்ச பிறகு ஏழையாயிடுறாரு. பரம ஏழையாயிறாரு. சரிங்கய்யா, எல்லாம் சொன்னதுதான் கரெக்ட்டுங்கய்யா. அந்த தொப்பிக்கார குப்புசாமி எங்கங்கேயான்னு கேட்டிருக்கான். அந்த குப்புசாமி நான் தான்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த ஒரு ஏழையானவர். ஸோ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல நாம பேச இத விட்டது ஒரு மாயையில இருந்திருக்கிறார் அந்த குப்புசாமி. ஸோ தன்னை சுற்றி ஒரு மாயை நடக்குது. இந்த தொப்பினால தான் இவ்வளவு நடந்தது அப்படின்ற ஒரு மாயைய அவர வச்சுக்கிட்டு அ இவ்வளவு ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சின்ன கதைகள் இதன் மூலம் எடுத்துக்காட்டு மாயை இருக்கக்கூடாது. ஸோ இதத்தான் இந்த இந்த இடத்துல கொண்டு வந்து பொருளாதாரத்தில் அப்படின்னு கொண்டு வந்து நான் இங்க சேர்க்க விரும்புறேன். என் குடும்ப பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற நான் ஒரு மாயையான பொருளாதாரத்துல நான் இங்க இருக்கக்கூடாது. என்னுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்றது என்னுடைய மனைவிக்கும் தெரியணும், என்னுடைய குழந்தைகளுக்கும் தெரியணும். குழந்தைகள் எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு மாயையான பொருளாதாரத்துல நான் கண்ட இடத்துல நான் ஃபைனான்ஸ்ல போய் வாங்கிட்டு கடன்களை வாங்கி கொண்டு வந்து குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், நல்லா பெரியவங்களா காமிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை இங்க இருக்கக்கூடாது. அது எல்லாமே என்ன இருக்கோ அந்த இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள நீங்க உங்க குடும்பத்தை நீங்க ஓட்ட பழகணும் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நான் சொல்றதுக்காகத்தான் இந்த குப்புசாமி கதை அவருடைய மாயை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். ஸோ ஒரு குடும்பம் பொருளாதாரத்தை நீங்க பாதுகாப்பதற்கு
நான் என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது அப்பழுக்கற்ற பொருளாதார பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, நம் இல்லம் மகிழ்ச்சியாலும் சிரிப்பாலும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எழுத்தாளர் கிளென்வான் எக்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்க்குறாங்க. அவரு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரு இது போலதான் ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த அந்த வரையில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சொன்னா, இது என்ன, இதுவும் அதே தான். இந்த குடும்பத்தோட எல்லா பேரும் நம்ம ஜாலியாக செலவு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் அனைவரும் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் அளவலாகணும். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பேசணும், ஜாலியாக பேசி பழகணும். அப்போ இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது ஜாலியாக இருக்கிறதுன்னு சொல்றது அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் படிக்கிற பாலர் பள்ளியில் போய் பார்த்துருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பாலர் பள்ளியில் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 450 முறை சிரிக்கிறாங்களாம், சந்தோஷமா இருக்கிறாங்களா, ஜாலியா இருக்காங்களாம். அது அங்க இருக்கிற நடைமுறை. இதையேவும் சராசரியா, அதாவது அடுத்து பெரியவர்கள் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 15 முறை கூட அது சிரிக்கிறது இல்ல, ஜாலியா இருக்கிறது இல்ல, சந்தோஷமா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆராய்ச்சியில எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுக்காகத்தான் இப்ப நான் என்ன எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் நான் ஒரு சிறிய கதைகளுடன் ஆரம்பிக்கிறது. ஒரு ஜாலியா இருக்கணும், இதவே புக் படிக்கிறதுலயே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் சொல்றது. அது எனக்கு இதுக்கு இதுக்கு முன்னுதாரணமா எனக்கு ஒரு வழிகாட்டியா நான் பார்த்தேன்னு சொன்னா, நம்ம அப்ளைன் லீடர் செந்தில்குமார் சாரை தான் நான் எடுத்துக்கிடுவேன். அவர் எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிட்டு அங்கங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு இந்த டைவர்ஸ் தான் மைண்ட் ஆகும். பட் அதுல ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு லைக்கபிளா இருக்கும் உள்ள போய் கேட்கறதுக்கும். ஸோ அது எல்லாரும் இந்த பேச வேண்டியது எப்படி கவனிக்கணும், நீங்க பேசணும் அப்படின்னு ஒரு நாள் ஒரு டாபிக் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதுல நீங்க எப்படி பேசணும், நீங்க நீங்க மைக்கை பார்த்து தான் பேசணும். மோரோவர் நீங்க பக்கத்துல இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். நீங்க கேமராவை பார்த்து தான் பேசணும். குனிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, பார்த்து தான் இப்படி நிறைய சொன்னார் பார்த்தீங்களா? அதுல ஒரு பிட்டு, அவர் சொல்ல மறந்த பிட்டு, ஜாலியா இருக்கணும் எல்லார்ட்டையும் வெளியில இந்த மாதிரி பேசி பழகணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல 450 முறையும், பெரியவர்கள் இருக்கிற இடத்துல 15 முறையும் தான் ஒரு நாளைக்கு அந்த ஜாலி வருதான். ஸோ அதை மாத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் பெற்றோருக்கு நான் பெருமை தேடி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டாபிக், 7வது டாபிக். என் பெற்றோருக்கு நான் பெருமை தேடி தருவேன் யார் மாதிரி இருக்கணும்? திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, இவன் தந்தை என்னொற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொல்லியிருக்கிறாரு. தன் மகன் தந்தை காட்டும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் கொள் எனும் சொல். அப்போ தந்தை செஞ்சுட்டாரு, இவன் நம்ம அவைத்து முந்தியிருப்ப செயல் தந்தை செஞ்சு முடிச்சிடறாரு. அப்ப மகன் அவரை அப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, என் பெற்றோருக்கு நான் பெருமை தேடி தருவேன், சுந்தர் பிச்சை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. டைம் ஆனதுனால நான் அந்த மேற்கோளோட இந்த 2 குறளோட அதை மாற்றிக்கிறேன். குறள் அவங்க சொன்னதில்லை, குறள் நான் சொன்னது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது, நான் எனது அன்பையும் பாசத்தையும் காட்ட உறுதி கூறுகிறேன். ஆமா, என்னுடைய அன்பையும் பாசத்தையும் என்னுடைய குழந்தைகள்கிட்ட மட்டும், என்னுடைய மனைவிட்ட மட்டும் நான் காட்ட பிரயோஜனம் இல்லை. என்னுடைய சக நண்பர்களிடம், சக தோழர்களிடமும், என்னுடைய கூட்டாளிகளிடமும், என்னை பார்க்க வர்றவங்களிடமும், இப்ப நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற உங்களிடம் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய சொல்றாங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன, இதுலயும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு இளம் ஆலோசகரிடம் போய் கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னா என்னுடைய டைம் முடியுது, 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நன்றி கூற ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது 9வது டாபிக்கு. தினசரி நன்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேஜிக் மார்னிங் மார்வலில் வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தினசரி 10 வகையான நன்றிகள் கூறணும். காலையில எழுந்திரிச்சு சொன்னேன் நன்றி கூறணும். நம்ம எழுத கடமைப்பட்டுள்ளோம். நம்ம எழுதுறோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் இங்க நீங்க எல்லாரும் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நான் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன், எழுதுவேன். நேற்று நடந்த நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்லணும், இன்னைக்கு நடக்க நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்லணும். இன்று இரவு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேஜிக் நம்மளுடைய இந்த மேஜிக் ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு இன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்லிட்டு
தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாரும் எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ நன்றி ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கருணை உடையவனாகவும் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் அப்படின்னு 10வது டாபிக்ல இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல மொத்தத்துல 101 டாபிக் இருக்குது. 101 உறுதிமொழிகள் கொடுக்கணும். இதுல நான் 10 உறுதிமொழி தான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன். கருணையுடையவனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றது 10வது டாபிக். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் அப்ப என்னுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்டு போற சிற்றுண்டி கிடையாது. நல்லா 101 வகையான அறுசுவை உணவுகளை வச்சு பதார்த்தங்களை மெதுவா அமர சாப்பிடுற ஒரு அருமையான விஷயம் இது. அப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கே நான் ஒரு அஸ்திவாரம் போட்டுறேன். இன்னும் எனக்கு 9 நாள் இருக்குது இதை நான் முடிக்கிறதுக்கு. ஏற்கனவே எல்லாத்துலயும் வச்சிருக்கிறேன். வெற்றி நிச்சயத்திலையும் வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 153ல ஒரு 10 தான் படிச்சேன். அதுலயும் எனக்கு இருக்குது. நிறைய மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜர் பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. நீங்க கொடுத்தீங்கன்னா அதையும் ஒரு நாளைக்கு பேசலாம். யாராவது எனக்கு இந்த டாபிக் வேணும்னு கேட்டாச்சும் திருப்பி நான் கொண்டு வர முடியும். சுற்றுப்புற சூழல்லையும் எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. நேற்றுக்கு வந்த துளிர்ல இன்னொரு அருமையான டாபிக் கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புற சூழலை என்னுடைய மாதாந்திர இதழில் வந்ததுல நேற்றுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா படிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ நிறைய டாபிக் வச்சிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசம் செல்வராஜ் சார், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா வந்து ஷேர் பண்ணீங்க. 101 காக்கத்தக்க வாக்குறுதிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த புத்தகத்துல இது 101 சுவையான உணவு, இதை வந்து ஒரே இதுல சாப்பிட வேண்டாம், அதை வந்து சுவைத்து சாப்பிடுங்க அப்படிங்கறத வந்து சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலையில வந்து ஒரு 10 வகையான உணவை பரிமாறி சூப்பரா கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எக்ஸலண்டா வந்து நீங்க இந்த 10 வகையான இதை வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். ஒரு ஒரு அற்புதமான ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரியான உணர்வு வந்து எல்லாத்துக்குமே இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதி எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல கூட்டாளிகிட்ட, அப்புறம் உங்களுக்கு நீங்களே வந்து கொடுத்துக்கூடிய வாக்குறுதி, உலகத்துக்கு படைத்தவனுக்கு, அப்புறம் தினசரி புதுப்பிக்கணும் அப்படிங்கறது வந்து வாக்குறுதி அப்படின்னு சொன்னீங்க. டாக்டர் முத்துலட்சுமி அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அவங்க எப்படி அந்த சிரமப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்துக்கு வந்து ஹென்ரி ஃபோர்டு எப்படி அவங்க மனைவிக்கு வந்து நேரம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எப்படி முன்னுதாரணமா இருக்கணும், அவங்களுக்கு வாக்குறுதி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அழகா வந்து சொன்னீங்க. அதே மாதிரி இந்த தொப்பி கதை வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லத்துல மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், இல்லத்தை வந்து எப்படி நிறைவா மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தினசரி நன்றி கூறணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நினைவு கூறி வந்து சொன்னீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருணையுடையவனா இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த விஷயத்த ஷேர் பண்ணீங்க. ஸோ இது எல்லாம் நீங்க அற்புதமா ஷேர் பண்ணா கூட ஒரு விஷயம் நான் என்ன நோட் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் என்ன, தினசரி நிகழ்வுகள் என்ன, என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆழ்ந்து இதா வந்து நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க தினம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு கருத்தையும் வந்து ஆழ்ந்து அதை பார்த்து உணர்ந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட பேச்சுக்கள்லையும் இதுலையும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்றா இருந்தது. ஸோ மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னும் அற்புதமான விஷயம் தான். அடுத்த 10 விருந்துக்காக வந்து நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட மீண்டும் ஒரு பாராட்டோட வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு அற்புதமான இன்னொரு ஸ்பீக்கரோட வந்து உங்களை மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். பை.